ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்திக்கு நாம் விநாயகர் வாங்குவோம் இல்லையா, அந்த விநாயகரை வாங்கும்போது எதையெல்லாம் கவனிக்கணும், அதுக்கப்புறமா எந்த கலரில் நாம் அந்த விநாயகர் சிலை வாங்கினா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செய்யக்கூடிய அந்த வழிபாட்டுக்குரிய பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிச்சயமாக பயனுள்ள பதிவா இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சரியான விநாயகர் வடிவத்தை வாங்கி வைத்து வழிபாடு செய்யறதுனால மட்டுமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபட்ட முழு பலனையும் நம்மனால பெற முடியும். விநாயகர் தடைகளை மற்றும் கஷ்டத்தையும் நீக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறதுனால விநாயகரின் சரியான வடிவத்தை தேர்வு செஞ்சு வழிபாடு செய்யறது ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நன்மைகளை தரக்கூடியது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விநாயகரின் ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு வகையான பலனை கொடுக்கக்கூடியது. அப்படிங்கிறதுனால விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கிட்டு வழிபடுறதுக்கு ஏற்ற வடிவம் எது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்வது அவசியம். வீட்டுக்கு பிள்ளையார் சிலை வாங்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். விநாயக பெருமானை வீட்டுக்கு அழைத்து பூஜை செஞ்சு வழிபட்டு அவரது அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு ஏற்ற நாளான விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27 புதன்கிழமை கொண்டாடுறோம். வட மாநிலங்களில் உள்ள சில இடங்களில் விநாயகர் சதுர்த்தி 10 நாள் விழாவாக கொண்டாடுறது வழக்கத்துல வச்சிருக்கிறாங்க. இப்போதே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களை மக்கள் துவங்கியிருப்பாங்க. விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்க வீடுகளில் புதிதாக செய்யப்பட்ட மண் பிள்ளையார் சிலைகளை வீட்டுக்கு வாங்கிட்டு வச்சு வழிபாடு செய்யறது வழக்கம். இதுவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தோட துவக்கமாக இருக்கும். இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம அந்த விநாயகர் வழிபாட்டு பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த விநாயகர் சிலைகளை வாங்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும். அது நம்ம சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. விநாயகர் பல வடிவங்களில் அருள்பாலிக்க கூடியவர். இந்த உருவங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளும் பலன்களும் உண்டு. இந்த மாதிரி உருவ அமைப்பு கொண்ட பிள்ளையார் சிலையை வீட்டில் வாங்கிட்டு வச்ச விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வீட்டுக்கு அதிர்ஷ்டம், நேர்மறை ஆற்றல், செல்வ வளம் இது எல்லாமே நிறைஞ்சு இருக்க செய்ய முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனால பிள்ளையார் சிலை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 5 விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நாம் அந்த பிள்ளையார் சிலை வாங்குறோம் இல்லையா, அப்போ நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா, முதல்ல விநாயகரோட துதிக்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய நீங்கள் வாங்கும் பிள்ளையார் சிலையில் விநாயகரின் துதிக்கை இடது பக்கமாக திரும்பி இருக்கா அப்படின்னு கவனிச்சு வாங்குங்க. இடது பக்கம் துதிக்கைய திருப்பி இருக்கும் விநாயகருக்கு வக்ரதுண்ட விநாயகர் அப்படின்னு பேரு. விநாயகரின் இந்த வடிவம் மிகவும் மங்களகரமானது, வழிபாட்டுக்கு ஏற்ற மிக சரியான வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வக்ரதுண்ட விநாயகர் சிலையை வாங்கிட்டு வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறதுனால நிறைவான செல்வ வளம், அமைதி, குடும்ப ஒற்றுமை, வெற்றி இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். வலது பக்கம் துதிக்கை திரும்பி இருக்கும் விநாயகர் வடிவம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது தான். ஆனால் அதை பொது இடங்களில் கோவில்கள்லையும் மட்டுமே வச்சு வழிபாடு செய்யணும். இது மிகவும் சக்தி கொண்ட வலிமையான வடிவமாக சொல்லப்படுது. 2வது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சரியான நிறம் பார்த்து வாங்குறது. இந்த விநாயகர் சிலையின் நிறத்தை தேர்வு செய்கிறது ரொம்ப முக்கியம். சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் இந்த நிறத்தில் இருக்கும் விநாயகர் சிலைகளை வீட்டுக்கு வாங்கிட்டு வச்சு வழிபாடு
மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். இது போன்ற மங்களகரமான நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் விநாயகர் சிலைகளை வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த நிறங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டம், செல்வ வளம், ஞானம், நிறைவான செல்வம் இது எல்லாத்தையுமே வீட்டிற்கு நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமா வாகனம். இந்து புராணங்களின்படி விநாயகரின் வாகனமாக மூஷிகம் அல்லது சுண்டெலி அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவருக்கு ஏற்படும் ஆணவம் மற்றும் ஆசைகளை அடக்கி கட்டுக்குள் வைப்பதன் அடையாளமாக மூஷிகம் இருக்கு. அதாவது ஆசைகளை அடக்கி நம்மை சரியான பாதையில அழைத்து செல்பவராக விநாயகர் விளங்குவதாக குறிக்கிறது தான் இந்த வாகனம். அதனால விநாயகரின் வாகனத்தை வீட்டிற்கு எழுந்தருள செய்து வழிபாடு செய்யறது அவசியம். அதனால மூஷிக வாகனத்தோடு இருக்கும் விநாயகர் உருவ சிலையை வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது அளவில்லாத நன்மைகளை கொடுக்கும். அடுத்து விநாயகரின் கை. வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்கள், வெற்றி, பலம் இது எல்லாமே ஈர்க்கவும் விநாயகரின் அருளை பெறவும் விநாயகர் தன்னுடைய கைகளில் பிரசாதத்தை வைத்திருப்பது போன்ற உருவ சிலையை வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்யணும். இது வெற்றியை மற்றும் இல்லாமல் வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் தேவையான அனைத்து நலன்களையும் நிறைவாக கொடுத்து அருள்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. மோதகம், லட்டு போன்றவற்றை விநாயகருக்கு இது எல்லாமே விருப்பமானவை. இவற்றை கைகளில் வைத்திருக்கும் விநாயகர் உருவம் நம்முடைய வாழ்க்கையிலும் இனிமை சேர்க்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்ப சொன்னது எல்லாமே நீங்க அது எல்லாமே பார்த்து வாங்கிட்டு வந்து நீங்க வழிபாடு செய்யலாம். நிச்சயமா உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.